கிறிஸ்துவுக்குள்ளே கேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டா நீ யார் கிடையாது? ஆமா சொல்லுங்க, நீ யார் கிடையாது? நீ கிரேக் அப்படி சொல்ல. நான் தமிழன் என்றும் இல்லை, மலையாளி என்றும் இல்லை, தெலுங்கன் என்றும் இல்லை, இந்தி தெரியாதவன் என்றும் இல்லை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேனா சொல்லுங்களேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் மொழிவாரியாக நான் மொழிவாதம் பேசுகிறவனா இருக்க முடியாது. நான் தமிழர், நான் தெலுங்கர், நான் மலையாளி என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நான் இன்னொன்னும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? நான் பிள்ளைமார், நான் நாடார், நான் பள்ளர், நான் பறையர், நான் சக்கிலியர், நான் தேவர் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா, கிறிஸ்தவனா இருக்கவே கேடு கட்டு போட்டு நமக்கு என்ன? அவன் தான் அவனை சொல்லிக்கலாம், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் நினைஞ்சுக்கலாம். இதை சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அல்லேலூயா. அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்ட, அவன் பிரச்சனை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள என்ன கிடையாது? நான் பிராமின், நான் பிராமின் அப்படி என்ன செய்ய முடியல? சொல்லுங்களேன், புரிய மாட்டேங்குது. நான் பிராமின், நான் பிராமின் என்ன செய்ய வேண்டியதில்லை. எல்லாரும் ஒண்ணுதான். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எல்லாம் சமம். நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இந்த வர்ணத்தை சேர்ந்த, அதெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது.